குட் மார்னிங் பசங்களா. எல்லோரும் காம்படிஷனுக்கு தயாராக வந்திருக்கீங்களா? இங்கே தயாராக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்னென்னா, இந்த டிராயிங் எல்லாமே வேறு எந்த திங்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பட்ஸு வச்சு மட்டும்தான் வரையணும். ரெண்டு பேராக டீம் பிரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 1 hour டைம். நான் 1 ஹவருக்கு அப்புறமா வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்களோ அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன இது, வெறும் பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி டிராயிங் பண்ண முடியும்? மிஸ்ஸு சொன்ன கான்செப்டே எனக்கு புரியலை. யாராவது புரிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ரொம்ப சிம்பிள் தான் மீனு. நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக பட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சி அதில் ஃப்ளவர் வரைகிறது, இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாரு. ஓ அப்படியா? அப்படின்னா அசத்திடலாமே. ரோசி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, அதையே பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜாக்கி சொன்ன மாதிரியே ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் வரைஞ்சிக்கிட்டு அந்த ட்ரீக்கு ப்ரௌன் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பட்ஸு மேம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டு மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீக்கு டபுள் கலர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கொடுக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ கலர் ஃபுல்லாக அந்த ட்ரீ ஃபுல்லாக அப்படி டேப் பண்ணிக்கிட்டே வரணும் ரேண்டமாக. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலரும் நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும். அந்த எல்லோ கலருக்கு நடுவில் ஆரஞ்சு கலர் கொடுத்தா சூப்பரான கலர்ஃபுல் ட்ரீ டிராயிங் ரெடி. இப்போ நம்ம டிராயிங் முடிஞ்சிருச்சு. விஜய், அங்கே பார்த்தியா, மீனு டீம் சூப்பராக ஒரு ட்ரீ டிராயிங் வரைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன வரைகிறது? ஆமாம் அபி, அதை விட நம்ம பெட்டராக பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஏதாவது நல்ல ஐடியாவை யோசி. அது வரைக்கும் ஜாக்கி டீமும் வரைஞ்சி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம வரையலாம். ஜாக்கி, அடுத்து நம்ம டீம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன வரையலான்னு யோசிச்சிட்டியா? சீக்கிரம் வரைய ஸ்டார்ட் பண்ணு. மாயா, நான் ஒரு ட்ரீ தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதை மீனுக்கிட்ட சொல்லி அவங்க டீம் இதை பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வேறு எதாவது தான் பண்ணி ஆகணும். ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி பண்ணலாம். பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கோடு வரைஞ்சிட்டு அதை சுற்றி பட்ஸ் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா நல்லா ஃப்ளவர் மாதிரியே வரும். ட்ரீ மாதிரியும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஃபாரின்லாம் இருக்கும்ல, அந்த ட்ரீ மாதிரியே இருக்கும். அந்த டீம் 2 கலர் தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 4 கலர் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ, பிங்க் 4 கலர் யூஸ் பண்ணுவோம். ஆமாம் ஜாக்கி, அவங்கள விட நம்ம பெட்டராக பண்ணால் தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ நிறைய கலர் யூஸ் பண்ணு. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணு, நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஓகே மாயா, நீ சொல்கிற மாதிரியே பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். இதோட நம்ம டிராயிங் முடிஞ்சிருச்சு. ஹை, சூப்பராக வந்திருக்கு ஜாக்கி. வா வா, நெக்ஸ்ட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மீனு, அங்கே பார்த்தியா, பி டீம் நம்மளை விட பெட்டராக பண்ணியிருக்காங்க. நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோமா? வெயிட் பண்ண ரோசி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். சி டீமும் வரைஞ்சி முடிக்கட்டும், அப்புறமா மிஸ் வந்து சொல்ல போகிறாங்க. விஜய், அடுத்து நம்ம டீம் தான். வா, நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளும் மீனு டீம் மாதிரியே ஒரு ட்ரீ வரைஞ்சிடலாம் அபி. அதுதான் ரொம்ப ஈஸி. ட்ரீ மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன்லாம் போட்டுரு. அதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக பண்ணலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜாக்கி மாதிரி நானும் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். விஜய், மேலே நிறைய ஒயிட் கேப்லாம் இருக்குது. அங்கேயும் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் ஃபில் பண்ணு. அப்போ தான் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே அபி, பேப்பர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே பிரான்ச்சஸ்லாம் நீட்டி விட்டுடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா மொட்டையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம டிராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐயோ, எந்த டீம் வின் பண்ணுவோன்னே தெரியலையே, ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்கே. அடடே பசங்களா, நான் நினச்சதை விட சூப்பராக வரைஞ்சிருக்கீங்களே. எல்லாருமே பட்ஸ் மட்டும்தானே யூஸ் பண்ணி வரைஞ்சிங்க. அந்த ரூலை மீறினீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. சரி, ஓகே, இப்போ ஒவ்வொரு டிராயிங்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் என்ன வரைஞ்சிருக்கீங்க? ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சி அதில் பட்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக வரைஞ்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. செகண்ட் டீம் என்ன வரைஞ்சிருக்கீங்க? ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, அதுவும் அழகாக இருக்குமா. 4 கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கீங்க. அடுத்த டீம் பார்க்கலாம். நீங்களும் ஒரு ட்ரீ மாதிரி தான் வரைஞ்சிருக்கீங்க, டபுள் கலர் யூஸ் பண்ணி, சூப்பராக இருக்குமா. 3 டிராயிங்குமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? எல்லா டிராயிங் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரீ டீம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக நேச்சுரலாக இருக்குது. ஸோ மீனு டீம் தான் வின்னர். எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.